நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை இல்லை உனக்கு புத்தாண்டு, அண்டிப் பிழைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததே அறிவுக்கொள்வா. 60 ஆண்டுகள் தரணியாண்ட தமிழனுக்கு தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு என்று பாரதிதாசன் குறிப்பிட்டுள்ள அந்த கவிதையின் வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு நிகழ்கால அரசியல் தலைவர்கள் நித்திரையில் இருக்கிறாய் தமிழா, உனக்கு சித்திரையில் புத்தாண்டு இல்லை என்று தேவையில்லாத பொய் பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் காலம் காலமாக நாம் சித்திரை ஒன்றன்றுதான் நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகின்றோம். ஏனென்றால் இந்த 60 ஆண்டுகள் ஒரு சுழற்சியாக பண்டைய கால தமிழர்கள் ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு பெயர் வைத்திருந்தார்கள். அதுபோல் தற்போது இன்று சித்திரை ஒன்றன்று விஸ்வாச ஆண்டு என்று அழைக்கப்படும் தமிழ் வருட இன்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விஸ்வாச ஆண்டு என்பது 39வது ஆண்டாக குறிப்பிடப்படுகிறது. தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 ஆண்டுகள். தமிழ் 60 ஆண்டுகளில் இது 39வது ஆண்டாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இதில் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு இந்த ஆண்டிற்கான பெயர்தான் விஸ்வாசு ஆண்டு. செவ்வாய் பகவான் தானியாதிபதியாக இருக்கிறார். மேலும் அவர் கடக ராசியில் நீசம் பெறுகிறார். விஸ்வாசு என்பது வியாழனின் 60 ஆண்டு சுழற்சியின் 39வது அத்தியாயத்தை குறிக்கிறது. இது பண்டைய இந்திய வானியல் ஜோதிஷம், அதாவது அறிவியலை மையமாக கொண்ட வராகமிகரால் எழுதப்பட்ட ஒரு கலைக்களஞ்சிய சமஸ்கிருத படைப்பாக இருப்பினும் பண்டைய தமிழக இலக்கியங்களில் இந்த விஸ்வாச ஆண்டை குறிப்பிட்டுள்ளனர். விஸ்வதேவருக்கும் புனிதமான அடுத்த யுகத்தின் முதல் ஆண்டு சோபகிருத்தாண்டு, அடுத்த ஆண்டு சுபகிருத் என்று அழைக்கப்படுகிறது. 3வது ஆண்டு குரோதி, மீதமுள்ள ஆண்டுகள் விஸ்வாசு மற்றும் பிராபவ என்று அழைக்கப்படுகிறது. முதல் 2 ஆண்டுகளில் மனித குலம் மகிழ்ச்சியாக இருக்கும். 3வது ஆண்டில் அவர்கள் மிகவும் துயரப்படுவார்கள். கடைசி 2 ஆண்டுகளில் அவர்கள் மகிழ்ச்சியாகவோ துயரப்படவோ மாட்டார்கள். ஆனால் பிராபவ ஆண்டில் நெருப்புக்கு பயம், ஆயுதங்கள் மற்றும் நோயால் துன்பம் இருக்கும். பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் துன்பப்படுவார்கள் என்று அந்த ஜோதிட சாஸ்திரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் வேத ஜோதிடத்தில் விஸ்வாசு என்பது 39வது சம்வத்சரம் என்று குறிப்பிடக்கூடிய ஆண்டாக இருப்பினும் விஸ்வாசுவின் சம்வத்சரத்தில் பிறந்த ஜாதகருக்கு நல்லொழுக்கமுள்ள மனைவி மற்றும் மகன் இருப்பார்கள். அதிகப்படியான தாராள மனப்பான்மை கொண்டவர், சிறந்த நடத்தை, அதிகப்படியான பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை கொண்டவர், இனிப்பு உணவுகளை விரும்புபவர்கள் மற்றும் அனைத்து நற்குணங்களையும் நிறைந்தவராக இருப்பார்கள். ஜாதக பரிஜாதனத்தின்படி விஸ்வாசு வருடமானது கிபி 2025 2026, அதாவது சித்திரை 1 பங்குனி 31 வரை குறிப்பிடும்போது 2025-2026 பிறப்பவர்கள் உயர்ந்த மரியாதை உணர்வை கொண்டிருப்பவர்களாகவும் நகைச்சுவையை விரும்புபவர்களாகவும் ஒழுக்கத்தில் வளமிக்கிறவர்களாகவும் போற்றப்படுவார்கள் என்று தற்போதைய பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டுள்ளன. எனவே அனைவருக்கும் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.